தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவார்த்தைகள் 25 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் அவனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பான காலை வணக்கத்தை உலகத்திலே கூறிக்கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் இது புதன்கிழமை. சூசைப்புடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய பரிந்துரையால் ஒவ்வொரு குடும்பமும் அமைதியும் சமாதானமும் தாழ்ச்சியும் நிறைந்தவர்களாக வாழ ஆண்டவர் என்று நம்ம ஒவ்வொருவருக்குமே சூசைப்புரளியாக என்று அழைப்பு கொடுக்கின்றார். தாயாம் திருவையானது இந்த ஜூலை மாதத்துடைய 15ஆம் நாளாக இன்று தூய பனவந்தூர் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 1244ஆம் ஆண்டு இத்தாலிய தேசத்திலே இவர் பிறந்து வளர்ந்து இவருடைய படிப்பெல்லாம் பிரான்ஸ் நாட்டிலே இவர் மிக இறையிலும் மெய்யிலும் மிகவும் சிறந்தவராக, தேர்ச்சி பெற்றவராக, இறை ஞானம் பெற்றவராக, ஏறக்குறைய அந்த 13ஆம் நூற்றாண்டிலே தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அடிச்சுவடுகளை இவர் பின்பற்றி இவர் அந்த சபையினுடைய 2வது ஒரு நிறுவனராக பல பணிகளை அந்த 13ஆம் நூற்றாண்டிலே திரு அவைக்கு கொடுத்திருக்கின்றார். இவர் திருச்சபையிலே ஒரு மறை வல்லுநராக இருக்கின்றார். தன் வாழ்நாளிலே தூய பெனவெந்தருடைய அந்த இறையிலுடைய தாக்கம், அவருடைய இறையிலுடைய ஆக்கம் அனைத்து மக்களுக்குமே, திருச்சபைக்கும் இன்னும் பல்வேறு நிலையில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளை நாடுவதற்கும், கடவுளை அறிவதற்கும், கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய மாண்பை தெரிந்து கொள்வதற்கும் தூய பெனவெந்தருடைய இந்த இறையியல் அறிவு பயன்பட்டது என்பது வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இவ்வாறாக தூய பெனவெந்தருடைய எளிய ஜெப அருள் வாழ்வு அந்த 13ஆம் நூற்றாண்டிலே தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த எளிமையிலும் தாழ்ச்சியிலும் கீழ்ப்படுதல் நிறைந்தவராக தன் வாழ்நாளிலே துறவர அந்த சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் அவருக்கு அருள் கூறினார் என்று தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக தாழ்ச்சியே பிரதானம், தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவோர் என்ற இயேசுடைய அன்பு வார்த்தைக்கிணங்க இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கூறுவது தாழ்ச்சி தான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று இயேசுடைய அருமையான இந்த ஜபத்தை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எவ்வாறு இந்த தாழ்ச்சிக்கு ஒரு எதிராக எவ்வாறு இந்த அசிரிய மன்னனுடைய அந்த வாழ்வை பார்த்து வெட்ட பயன்படுத்துவதற்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ, அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ, தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ, மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ என்று ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் வழியாக கூறுகின்றார். இவ்வாறாக தாழ்ச்சியே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் உயர்த்துகின்றது. தாழ்ச்சியோடு வாழுகிற பொழுது அந்த குடும்பம் ஆண்டவருடைய அருள் பெற்ற குடும்பமாக, எவ்வாறு அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது போல ஆண்டவர் இயேசு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொன்னார். இவ்வாறாக அந்த இறை திட்டத்தை, இறை திருவுளத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவருமே அன்றாட வாழ்விலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க, நம்முடைய வாழ்வாக்க அழைப்பு கொடுக்கிறது. அதுக்கு சூசையப்பர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அவருடைய வாழ்விலே பெற்று இறை ஞானத்தோடு ஆண்டவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக அன்னை மரியாளை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து கொண்டார். நல்ல அன்பு கணவராக தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் அவருடைய வாழ்நாளிலே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவராக, கடவுளுடைய அன்பை பெற்றவராக, அந்த தாழ்ச்சியிலே எப்பொழுதுமே தன் வாழ்நாளிலே அந்த பண்புகளை தன் வாழ்நாளிலே பின்பற்றினார். இதைத்தான் புனித அபுலா தெரசம்மாள் கார்மல் சபை புனிதை
16ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய சபை சகோதரிக்கு சொல்லுவார், இந்த தாழ்ச்சி என்ற இந்த புண்ணியம் இருந்தால் மற்ற எல்லா புண்ணியமே நம்முடைய வாழ்க்கையில பெற்றுவிடலாம். இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் தான் பிரதானம் என்று தன்னுடைய சகோதரிக்கு கூறியிருக்கின்றால், இவ்வாறாக இன்றைக்கு குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருமே இந்த நாளிலே தாழ்ச்சியோடு ஒருவரை அறிந்து அன்பு செய்து ஒருவர் மற்றவர்கள் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறை ஆட்சியை நோக்கி நாம் பயணிக்க சூசையுடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேணால். இன்றைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் காரணம் இந்த தாழ்ச்சி என்ற இந்த ஒரு பண்பு இல்லாதனால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒருவரை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஒருவரோட மனத்தாங்களோடும் மன காயங்களோடும் இல்லற வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த தாழ்ச்சியிலே ஒவ்வொருவருமே தூய பெனவந்தருடைய இந்த தாழ்ச்சி என்ற அசிசியாருடைய அந்த எடுத்துக்காட்டான வாழ்வை தன் வாழ்நாளில் பின்பற்றதினால் அவர் இன்றைக்கு திருச்சபையுடைய மறை வல்லுநராக இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக தூய பெனவந்தருடைய அந்த இறையல் மெய்யிலுடைய அந்த அறிவு இன்னும் பாராட்டக்கூடியவர்களை போற்றுதற்குரியவர்கள் இருக்கிறது என்றால் அவருடைய அந்த தாழ்ச்சி நிறைந்த துறவர வாழ்வுதான் அசிசியாரை பின்பற்றி வாழ்ந்த எளிமையான ஜப அருள் வாழ்வை இன்றைக்கு ஒவ்வொரு இல்லறத்தாருமே குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கூடி ஜபிக்கிற பொழுது இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான ஒரு வாழ்வை ஆண்டோட பக்கம் திரும்புகிற பொழுது மகத்தான கொடைகளை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க இருக்கின்றார். ஜபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். பாசுடைய கரங்களிலே இந்த புதன்கிழமை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும். நீரே எங்களுக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல ஒவ்வொரு குடும்பத்தாருமே உம்முடைய இறை அன்பை, உம்முடைய பிறர் அன்பை பின்பற்றி தாழ்ச்சியோடும் கனிவோடும் மனத்தாழ்மையோடும் ஒருவரை அன்பு செய்யக்கூடிய மக்களாக குடும்பத்திலே வேற்றுமை பாராமல் ஒற்றுமையோடும் அன்புறவோடும் ஒவ்வொருவருமே இறை திருவுளத்தை அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் தேவையான கொடைகளையும் வரங்களையும் இந்த நாளில் இந்த யூடியூபில் ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் கவலையோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் என்னால் குடும்பத்திலே இருக்க முடியவில்லை, என்னால் குடும்பத்திலே வாழ முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளிடத்திலே இந்த தாழ்ச்சி என்ற இந்த புண்ணிய வரத்திலே ஒவ்வொருவரும் கற்றுண்டவர்களாக இறை அன்பை பிரதிபலிக்க தேவையான எல்லா ஆசிரும் நலன்களும் கொடைகளும் இந்த நாளிலே சூசை வழியாக கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.